சரியா? முதலாவது மரைக்காப்போ ஏரி இந்த இருக்குது. மரைக்காப்போ ஏரி. ரெண்டாவது ஆர்க்டிக் வட்டம். ஆர்க்டிக் வட்டம் இந்த ஐஸ்லாந்து வெட்டிட்டு போகுது. இப்படியே போறேதான் ஆர்க்டிக் வட்டம். வேற எப்படி கேட்பாங்கடா? வேற எப்படி கேட்பாங்கடா? 66 பாகை வடகல கோடு அப்படி கேட்பாங்க. 66 பாகை வட அகல கோடு அப்படி கேட்பாங்க. 66 பாகை வட அகல கோடு. மூணாவது பார்க்க போறது ஒரு கடல். இது ஒரு கடல் ஒண்ணி. இந்த காட்டு இடத்துல ஒரு கடல் ஒண்ணி. என்ன கடல்? யாரா சொல்லேலுமா? என்ன கடல்? ஆ, யாரா சொல்லேலுமா என்ன கடல்? பால்டிக் கடல். வெரி பால்டிக் கடல். வெரி குட். சூப்பர். பால்டிக் கடல் அல்லது போல்டிக் கடல் அப்படி சொல்லுவாங்க. பால்டிக் கடல் அல்லது போல்டிக் கடல். சரி. இது ஒரு நதி ஒன்று ஓடுது. என்ன நதி? ஆ, என்ன நதி? ஓல்கா நதி. என்னது? என்ன நதி? ஓல்கா. 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 சரியா? சரி. அடுத்தது ஒரு குடா ஒன்று குறிக்க போறோம். ஒரு தொடுகடல் குறிக்க வரும். தொடுகடல். தொடுகடல் இந்த மார்க் பண்ற இடத்துல ஒரு தொடுகடல் என்ன தொடுகடல்னு சொல்ல இயலுமா? ஆ, என்ன தொடுகடல்? யாராவது? மாண்டப் தொடுகடல். பப். பப் அல் மண்டப். சார், வா. அந்த கடல் என்ன கடல்னு சொன்னீங்க? பால்டிக் கடல். பால்டிக். பப்பல் மண்டப் தொடுகடல். அது சரி, அது பார்த்தேன். அடுத்தது ஒரு தீவுன்னு குறிக்க போறேன். இந்தாய். இந்த தீவுக்கு என்ன பேர்? அந்த தீவுக்கு என்ன பேர்? ஆ, என்னது? என்ன பேர்? பிலிப்பைன்ஸ். பிள்ளையா பிள்ளை? சிக்மா வரையிலையாமா சிஃபா? இல்ல சார், ஏனா? நான் வெட்டிங் ஒன்று போனேன். என்ன அதுக்குள்ள அவங்க வெடிங்கா வேற எழுத முனுக்கா? அவக்கு இல்ல. ஆ, சரி. அவைக்கில் அவன் வெட்டிங் போன போல. ருக்கையா மாதிரி. ருக்கையா இருக்கீங்களா? ஆ, ருக்கையா அடிக்கடி போறேன். ருக்கையா சிரிப்பு. சுலைவேசி தீவு. சுலைவேசி தீவு. சரியா? அடுத்தது ஒரு எரிமலை. இந்த ஒரு எரிமலை. என்ன எரிமலை? பியூஜியாமா வருவன். பியூஜியாமா எரிமலை.
சரியா? எத்தனை மாவளி? இல்ல, எத்தனை வந்தி? 8 பார்த்துட்டோம் சார். 8 பாத்தி. ஒரு 2 வசனங்கள் எழுதுங்க. மத்திய கோடு ஊடறுத்து செல்லும் தென்னாசிய தீவு. மத்திய கோடு ஊடறுத்து செல்லும் தென்னாசிய தீவு. ஹலோ. என்ன சார் மத்திய? மத்திய கோடு ஊடறுத்து செல்லும் தென்னாசிய தீவு. தென்னாசிய நாடு அல்லது தென்னாசிய நாடு. whatever you can say. எந்த தீவை வெட்டிட்டு போகுது? இந்த மத்திய கோடு பிள்ளைகள் நிறைய நாடை வெட்டிட்டு போகுது. அதுல தென்னாசியாவில் ஒரு நாடை வெட்டிட்டு போகுது. பிள்ளைகள் சிலர் இப்படி தான் எக்ஸாமுக்கு வர கேள்வி. எந்த நாட்டை வெட்டிட்டு போகுதுன்னு தெரியுமா நம்ம பிள்ளைகள்? இந்த காட்டம் பாருங்க, இந்த இதை பார்ப்போம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? கிடைச்சிட்டா? ஓ சார். இந்த மத்திய கோடு வந்து தென்னாசியாவில் எந்த தீவை வெட்டிட்டு போகுதுன்னு பாருங்க. மாலத்தீவை வெட்டிட்டு போகுது. அந்த பாருங்க மாலத்தீவு. உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இலங்கைக்கு கீழே பாருங்க அந்த மாலத்தீவை வெட்டிட்டு போகுது. மொல்டிவ்ஸ் வந்து போட்டிக்கான் பாருங்க. பாத்தீங்களா? ஓ சார். அப்படியே பாருங்க இங்கால தென் அமெரிக்காவில் பாருங்க கொலம்பியா வெட்டிட்டு போகுது. தென் அமெரிக்காவில் கொலம்பியா வெட்டிட்டு போகுது. முக்கியமா ஈக்குவாடரை வெட்டிட்டு போகுது. ஈக்குவாடர் தான் இந்த மத்தியோடுக்கு இன்னொரு பேர் சொல்றது ஈக்குவாடர். அதே போல பிரேசிலை வெட்டிட்டு போகுது. அதே போல இந்த தென் அமெரிக்கால 3 நாடை வெட்டிட்டு போகுது. கொலம்பியா, ஈக்குவாடோர், பிரேசில். அதுபோல ஆப்பிரிக்காவில் நிறைய நாடை வெட்டிட்டு போகுது. அதுல உங்களுக்கு சில பேர் வராது. சும்மா ஒரு பேர் சாவோ டோமி பிரின்சிபி என்று சொல்லி நாட்டை வெட்டுது. காபன். அது உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. டொமி பிரின்சிபி அது தெரியாட்டி, அது பிரபலமான நாடு இல்லையே. காபன் சொல்ற ஒரு நாட்டை வெட்டுது. கொங்கோ குடியரசை வெட்டுது. அதே போல ஜனநாயக கொங்கோ குடியரசை வெட்டுது. உகண்டாவை வெட்டுது. சோமாலியா வெட்டுது. கென்யா வெட்டுது. அப்படியே போகுது. கென்யா வெட்டி தென்னாசியாவில் ஒன்னே ஒன்று தான் வெட்டுது. மாலதீவை மட்டும்தான் வெட்டுது. அப்படியே போகல இந்தோனேசியா வெட்டுது. அங்கே திரிபடின்னு சொல்லி ஒரு நாட்டையும் வெட்டுது. அப்ப நான் கேட்டது தென்னாசியா தீவு வந்து மாலதீவு. சரியா? ஆ. அப்ப ஆசியா கண்டத்துல 2 நாட்டை வெட்டிட்டு போகுது. சரி சார். இந்தோனேசியாவையும் மாலதீவையும். சரியா பிள்ளை? சரியாமா? ஓ சார். அடுத்த வசனங்கள் எழுதுங்க. உலகில் தரமான காரியத்தை கொண்ட நாடு. உலகில் தரமான காரியத்தை கொண்ட நாடு. எந்த நாடு? இலங்கை. வெரி குட். இதுல இலங்கைங்க இவ்வளவு இலங்கை இல்லை. சரியா? இதான் ஸ்ரீலங்கா.
இந்த காட்டுலாம் இந்தியாவுக்கு கீழே உள்ள சார். விலங்கு எங்க பிள்ளை எனக்கு இந்த சில்லங்கங்க விலங்கு கொஞ்சம் சொல்லித்தாரீங்க. இந்தியா சார் அது இல்ல சார். இந்தியா கீழே எனக்கு இலங்கை பாத்தியா நான் சும்மா பகடிக்கு ஜோக்கு குறிக்காத அது இல்லை சார் என்ன திருத்துறாங்க. நீங்க பிள்ளையா குறிச்சீங்க, அதான் சொன்னேன். ஓகேடா. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது இது பார்த்துட்டோம் என்ன. ஆஹ் இப்ப நேத்து நாங்க பனிக்கட்டி ஆட்டரித்தல் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு தெளிவுன்னு தந்த நான் ஒன்று ரெண்டு பேர் அதுக்கு ஃபீட்பேக் பண்ணியிருந்தீங்க. பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு. அந்த ஃபீட்பேக் வந்து ஏன் அதை கேட்குறேன்டா அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் புரிஞ்சுதா அல்லது நீங்க எதுண்டாலும் சொல்லலாம் பரவாயில்ல. அதுக்காண்டி கேட்டேன் நான். மற்றபடி எனக்கு சந்தோஷம். நிறைய பேருக்கு அது நல்லா கொஞ்சம் கிளியர் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இன்றைக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தரேன். இதை கொஞ்சம் சொல்லித்தர பிறண்டா கேளுங்க. அந்த படிதல் நில உருவங்களையும் சொல்லி தந்துட்டு இன்றைக்கு பின்னுக்கு கொஞ்சம் நேரம் நேற்று டைமில் ஆகிடு பின்னுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் எக்ஸாம் பேப்பர் உள்ள சில கேள்விகளும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகக்குள்ள விளங்கப்படுத்தினா சிலது வந்து விளங்காது. அதனால நம்ம பேப்பரையும் பார்த்துட்டு போவோம். இப்போ எதிர்பார்க்க வினா என்ற அடிப்படையிலும் சில விஷயங்களை சொல்லித்தரதுக்கு புரியுதுன்னா இப்போ நான் அதில் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து படிதல் நில உருவங்கள் படிக்க போகிறோம். சரியா இப்போ நம்ம மலைப்பனி கெட்டியாரோட படிதலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிள்ளைகள்? எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? மலைப்பனி கெட்டியாரோட மலை பனிக்கட்டி ஆற்றிட படிகள் நிலை. படிதலை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியாம்மா? சரி, லெட் ஸ்டார்ட். ஹியர் வி கோ. ஹியர் வி கோ. ஓகே சார். ஹியர் வி கோன்னு சொல்லுவான் பாருங்க. நீங்க நிறைய படங்கள்ல இப்ப இங்கிலீஷ் இதுல எல்லாம் நீங்க பார்த்துப்பீங்கடா ஹியர் வி கோ அப்படி போடுவாங்க. ஹியர் வி கோ. இங்க நாங்க அப்படி போவோமா அப்படின்னு கேட்கறது அது நாங்க அதை படிப்போமா. சரி, ஸ்கிரீன் இல்லை. இப்ப ஸ்கிரீன் போட்டுருக்கிறேன். Right. Today we are talking about the chapter. So all of you, let's see. பனிக்கட்டி திரையில் உறைந்து காணப்படும் பனிப்பாறைகள் காணப்படும். உங்களுக்கு தெரியும் அது. அதுல நிறைய மண்ணெல்லாம் ஆகிக்குமா. நிறைய மண் காணப்படும். நிறைய நிறைய பருப்பொருட்கள் சின்ன சின்ன பாறைகளும் காணப்படும். அதை அரித்து அப்படியே கொண்டுட்டு போகும். அரித்து கொண்டுட்டு போகல ஆங்காங்கே அவை படியும். ஆங்காங்கே அது படிய விடப்படும். அப்படியே படிய விடப்பட்டு அப்படி படிவிடப்படுற நில உருவங்களை மொத்தமா சொல்றது வந்து மொரைன் என்று சொல்றது. மொத்தமா என்ன சொல்றது? மொரைன். சரியா? அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல படிய விடுது. அந்த படிவுகளை மொத்தமா அந்த மொரைனை மொத்தமா சொல்றது. மொத்தமா இது நாளையும் மொத்தமா சேர்த்து சொல்றது மொரைன் என்று சொல்றது. அப்ப அது பனிக்கட்டி பக்கத்துல பனிக்கட்டி யாருக்கு ஒரு ஓரமா படிவிடப்பட்டால் பக்க மொரைன், பக்கப்படிவு மொரைன். நடுவுல படிவுப்பட்டால் இடைப்படிவு. கொஞ்சம் தள்ளி பனிப்பாறை ஓடுகின்ற அந்த இடத்து கொஞ்சம் தள்ளி படிவுப்பட்டால் தரைப்படிவு. ஆக தொங்கல்ல பதிவு செய்யப்பட்டால் தரைப்படிவுக்குள்ள இது வரப்போகுது. சரியா? சரியா ஹப்சா ஹசன்? சரி. இதுல இதுல பாருங்க பிள்ளையார். இப்படி பனிப்பாறை கொண்டு வருது நிறைய. இந்த இதெல்லாம் பனிப்பாறைகள். இப்படி பனிப்பாறை ஓடி வருது. ஓடி வந்து இதுக்கு முன்னுக்கு அது இதுவரைக்கும் ஓடி வந்தீங்க. இந்த இதுவரைக்கும் ஓடி வந்தீங்க. சரியா? அது எது வரைக்கும் ஓடி வந்தீங்க? இதுவரைக்கும் ஓடி வந்திருக்குது. சரியா? இப்படி ஓடி வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இப்ப அந்த பனிப்பாறை எது வரைக்கும் ஓடி வந்ததோ
அது வரைக்கும் அதை கொண்டு இழுத்து இழுத்து அந்த தள்ளிட்டு போகும். இப்போ நீங்க சொல்லுங்க அப்போ, இந்த வெள்ளை கலர்ல காணப்படுற பனிப்பாறை இந்த இப்ப இப்ப இதுகிட்ட நிக்குது. இப்ப இந்த இது வரைக்கும் ஓடி வந்திருக்குது. நேரத்தோட அது நேரத்தோட அது எது வரைக்கும் ஓடி வந்திருக்கேன்டா, நேரத்தோட இது வரைக்கும் ஓடி வந்தீங்க. இந்த இது வரைக்கும் ஓடி வந்தீங்க. சரியா? அது வரைக்கும் ஓடி வந்திருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்? நான் ஏன் அப்படி சொல்றேன்டா, இப்ப பாருங்க, இந்த இது வரைக்கும் ஓடி வந்ததுக்கு இந்த இந்த இங்க பாருங்க இந்த இருக்குது. இப்ப அது வரைக்கும் இப்ப ஓடி இந்த அங்க நிக்குது. இப்ப அந்த இடம் வரைக்கும் பாருங்க, இந்த அடையல்களை பதிவு செஞ்சீங்க. இப்ப இதுக்கு முன்னுக்கு இது வரைக்கும் ஓடி வந்தீங்க. இப்ப அந்த அடையல்களை பதிவு செஞ்சீங்க. அதுக்கு முன்னுக்கு இது வரைக்கும் ஓடி வந்திருக்குது. அந்த அடையல்களை பதிவு செஞ்சீங்க. அப்ப அது பனிப்பாறை எது வரைக்கும் நகர்ந்து போகுதோ அது வரைக்கும் பதிவு செய்தால் அதுக்கு சொல்றது முனைவு பதிவு. முனைவண்டா ஆக தொங்கல்ல. சரியா? அடுத்தது, அதுக்கு பிறகு பனிப்பாறை முனைவு பதிவு கொஞ்சம் மேல பதிவு செய்தால் அதுக்கு சொல்றது தரைப்படிவு. அது கொண்டு வர ரெண்டு ஓரங்களையும் பதிவு செய்தால் அது சொல்றது பக்கப்படிவுன்னு சொல்றது. இந்த இந்த இருக்கிற ஓரங்களை அரிச்சு இந்த இந்த பாறையை அரித்து கொண்டு இந்த நடுவில் இருக்கிற பாறையை அரிச்சிட்டு இது நடுவுல பதிவு செய்தால் அதுக்கு சொல்றது இடைப்படிவுன்னு சொல்றது. சரியா? சரியா பிள்ளை? இல்ல வேற பெருசா ஒண்ணும் இல்ல பிள்ளை. மொத்தமா என்னன்னு சொல்றது? ஆ, மொத்தமா என்ன சொல்ற புள்ள? மொத்தமா என்ன சொல்றது? பனிப்பாறையில படிவு இந்த அடையல்களுக்கு மொத்தமா என்ன சொல்றது? மொரண் வகை. மொரைன் இப்படி சொல்றது. மொரைன்னு சொல்றது. சரியா? இப்ப அதை பார்த்தா எங்களுக்கு தெரியும். ஆக அடியில இதை கொஞ்சம் பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பனிப்பாறை ஓடி வந்து ஆக அடியில கொண்டு பதிவு செய்யுது. இந்த பாருங்க, தொங்கல்ல பதிவு செய்தால் அதுக்கு சொல்றது இப்படி இப்படி ஓடி வார இடம் வரைக்கும் இந்த ஓடி வார இடம் வரைக்கும் பதிவு செய்தால் முனைவு பதிவு. அது அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போகும். உருகி 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 பின்னுக்கு போகும் கோடை காலங்கள். அந்த உருகி எங்க நிக்கிதோ அதுக்கிட்ட கொஞ்சம் தப்படிவு செய்யுது. அப்ப அதை சொல்றது இடைப்படிவு. சாரி, தரைப்படிவுன்னு சொல்றது. அப்ப நடுவுல கொண்டு பதிவு செய்தால் அதை சொல்றது இடைப்படிவு. ரெண்டு ஓரமா பதிவு செய்தால் அதுக்கு சொல்றது பக்கப்படிவுன்னு சொல்றது. ரெண்டு ஓரமா பதிவு செய்தால் அதுக்கு என்ன சொல்றது? என்ன சொல்றது? பக்க படிவு அப்படி சொல்றது. பக்கப்படிவு. என்ன சொல்லுங்க நான் திரும்ப சொல்லுங்க பிள்ளைகள். என்னென்ன படிவு இருக்கு சொல்லுங்க. நம்ம அடுத்தது போக போறோம். ஆ, என்னென்ன படிவு இருக்குது? தரைப்படிவோ, தரைப்படிவோ சொல்லலுமா? என்னென்ன படிவு இருக்கு? இந்த பாருங்க இதுல. ஹலோ, யாராவது சொல்லலுமா? தரைப்படிவோ, முனைவு படிவோ. ஹலோ, முனைவு படிவோ அடுத்து என்னது? இப்ப நான் ஒண்ணு நான் காட்டுறேன், நீங்க சொல்லுங்க நான் பாப்போம். சரி, இதுல காட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நான் பாப்போம். இப்ப நான் ஒண்ணு நான் மார்க் பண்றேன், நீங்க சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு நான் மார்க் பண்ண போறேன், நீங்க சொல்லுங்க. இந்த ஆக இந்த தொங்கல்ல கொண்டு படிவு செஞ்சீங்க, அது என்னது? என்ன படிவு? ஆ, முனைவு படிவு. முனைவு படிவு. சரியா? இப்ப இந்த படிவு செய்யுது, அது என்னது? இந்த காட்டுறது என்னது? இந்த காட்டுறது தரைப்படிவு. தரைப்படிவு.
அப்படி இந்த காட்டுறது இடைப்படிவு. இடைப்படிவு. அப்ப இந்த காட்டுறது பக்கப்படிவு. சூப்பர், அவ்வளோதான், சிம்பிள். சரியாம்மா? ம். திரும்ப ஒ- ஒரு நிமிடம். இது திரும்ப இது என்னது? ஞாபகம் வருது. என்ன படிவு? என்ன படிவு? நுழைவு படிவு. சரி. அப்ப இது என்ன படிவு? தரை படிவு. இது என்ன படிவு? மத்திய படிவு. வேற எப்படி சொல்லலாம்? இடைப்படிவு. இடைப்படிவுன்னு சொல்லலாம். இடைப்படிவு. ஓ, அப்ப இந்த ரெண்டு ஓரமா காணப்படுவது பக்கப்படிவு. பக்கப்படிவு. இப்ப நம்ம திரும்ப நோட்ஸுக்கு வரோம். இதுதான் படம் பிள்ளைகள். இதை நீங்க படத்தை கீறினாலே போதும். இதுக்கு எப்படி விளக்கம் எழுதலாம்? இந்த அறிக்கை இதை கொஞ்சம் பாருங்க. இது எப்படி கேள்வி வரும்? முறை நின்று கேட்பாங்க. படிதல் செயல்முறை குறிக்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று கொடுங்க. அறிமுகம் ஒன்று கொடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஓகே. அறிமுகம் ஒன்று கொடுத்துட்டு இந்த நாளை எழுதுங்க. அறிமுகம் ஒன்று கொடுத்துட்டு இந்த நாளை எழுதணும். இந்த நாளை எழுதணும். சரியா? நாளை எழுதிட்டு விளக்கம் ஒன்று கொடுக்கணும் இந்த நாளுக்கு. நோட்ஸ் இல்லையேண்டா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க. நோட்ஸ் இல்லாட்டி இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க. எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? ஓ ஓ சார். சார். தயவு செய்துமா, அன்பான வேண்டுகோள், உங்களோட நோட் காப்பியில் எழுதி கேள்வி மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு என்ன கேள்வி வருமாண்டா? மலைப்பனி கெட்டியாரின் படிதலை வரைபட உதவியுடன் விளக்கு. இதுதான் அதுக்குரிய கேள்வி. ரைட். இப்போ நான் எக்ஸாமுக்கு வர கேள்வியை தந்துட்டேன். சரி. இப்போ அதுக்கு வரைபட உதவி என்ன? இந்த படத்தை நீங்க கொஞ்சம் இயன்ற அளவுக்கு கீற பாருங்க. ஈஸியாக கீற மெதட் ஒன்று சொல்லி தரணும். இதிலே வச்சு காட்டுங்க. இப்படியே கீறுங்க. இது பனிப்பாறையா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதுகிட்ட அப்படியே கீறுங்க. இதுகிட்ட ஒன்று கீறுங்க. இப்படி ஒன்று கீறுங்க. இப்படி ஒன்று கீறுங்க. இப்ப இது டக்குன்னு ஈஸியாக கீறுற மெதட் ஒன்று. அதே போல இப்படி ஒன்று கீறுங்க. இப்படியும் காட்டலாம். இதே போலையும் காட்டலாம். குயிக்காக காட்டுற. சரியா? சரி. இதுவும் பார்த்து இப்ப இதுக்கு விளக்கம் ஒன்று சாரன் எழுதி கொள்ளுங்க. முதல்ல அது முனைவு படிவுக்கு எழுதுங்கண்ணே. முனைவு படிவு என்று போட்டு ஒரு குட்டி விளக்கம் ஒன்று தாரேன். விளக்கம் இல்லை, நான் தாரேன். எழுதுறீங்களா? பிள்ளைகள் எழுதுறீங்களாமா? அதுல ஒன்று போடுங்க. என்ன ஓர்டருக்கு போகும்? இந்த நம்பர் ஒன் ஓர்டருக்கு போவையா? பக்கப்படிவு இடைப்படிவு அப்படி போவையா அல்லது அப்படி போகுமா? அப்ப நான் சொல்ற மாதிரி எழுத போறீங்களா? எப்படி எழுதுவோம்? ஆ, நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். சரி, எழுதுங்க. மலைப்பனிக்கட்டி ஆறானது மலைப்பனிக்கட்டி ஆறானது பல்வேறு பருப்பொருட்களை நகர்த்தி கொண்டு சென்று பல்வேறு பருப்பொருட்களை நகர்த்தி கொண்டு சென்று அது அது நகர்ந்து செல்லும் இடம் வரைக்கும் நகர்த்தி கொண்டு நகர்த்தி கொண்டு சென்று அது செல்லும் இடம் வரைக்கும் அதனை தள்ளிக்கொண்டு
இறுதி பகுதியில் படிவிடப்படுவ இறுதி பகுதியில் படிவிடப்படுவதால் இறுதி பகுதியில் படிவிடப்படுவதால் முனைவு படிவு உருவாகின்றது. முனைவு படிவு உருவாகின்றது. ரெண்டாவது போடுங்க. தரைப்படிவுண்டு. ரெண்டாவது போடுங்க. தரைப்படிவண்டு. முனைவுப்படிவுக்கு சற்று முனைவுப்படிவுக்கு சற்று முன்னால் முனைவுப்படிவுக்கு சற்று முன்னால் முனைவுப்படிவுக்கு சற்று முன்னால் பனியா பனி பனியாறு நகர்ந்து வந்த இடம் வரை பனியாறு நகர்ந்து வந்த இடம் வரைக்கும் பனியாறு நகர்ந்து வந்த இடம் வரைக்கும் தான் கொண்டு வந்த அடையல்களை படியவிடப்படுவதால் தரைப்படி உருவாகின்றது. தான் கொண்டு வந்த அடையல்களை படியவிடப்படுவதால் தரைப்படி உருவாகின்றது. அடுத்தது அடுத்தது இடைப்படிவு போடுங்க. இடைப்படிவு இடைப்படிவு சொல்லையா? இடைப்படிவை சொல்லவா? ருஸ்தா, என்ன நடக்குது? சொல்லுங்க சார். பன்சியா உசுரோட இருக்கீங்களா? பன்சியா மோத்வானி இருக்கேன் சார். இருக்காங்களா? அவங்க சரியா? நோலியாக்கு வந்து அங்க வருவேன். சரியா? சரியா பன்சியா? சரி. எழுதுங்க. கண்டிப்பா வாங்க சார். போன அண்டு ஓ பண்ணிடுவாங்க. சரி, இப்ப இடைப்படிவு பார்க்க போறோம். இடைப்படிவு அதாவது இடைப்படி எழுதுங்க. பனி ஆஹ், பனியாற்றுக்கு மத்திய பகுதியில் பனியாற்றுக்கு மத்திய பகுதியில் ஒரு பாறை ஒன்று காணப்படும் போது பனியாற்றுக்கு மத்திய பகுதியில் ஒரு பாறை ஒன்று காணப்படும் போது பனியாற்றுக்கு மத்திய பகுதியில் ஒரு பாறை ஒன்று காணப்படும் போது மைக் ஓப்பனுங்கம்மா. பனியாறுக்கு மத்திய பகுதியில் ஒரு பாறை ஒன்று காணப்படும் போது அப்பாறையிலிருந்து சிதைவடைந்த பருப்பொருட்களை அப்பாறையிலிருந்து சிதைவடைந்த பருப்பொருட்களை அப்பாறையிலிருந்து சிதைவடைந்த பருப்பொருட்களை பனியாறின் மத்திய பகுதியில் படிவிடப்பட்டால் பனியாறின் மத்திய பகுதியில் படியவிடப்பட்டால் அதனை இடைப்படிவு என அழைப்பர். என்ன சொல்றது? என்ன சொல்றது? இடைப்படிவு. ரைட். இறுதியாக உண்டு அவக்கா தீனவா சாரி அட சிங்கள சொல்லிக்காண்ட தமிழை சொல்லிக்காண்ட மனோத விளையாட்ட புழுவான் சிங்களனத்தா தமிழ கிட்ட
அடுத்தே போடுங்க. என்னது